திரு சுப்பிரமணியன் சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகர் என்ற முறையில் உங்கள் குரல் யூடியூப் சேனலின் வாயிலாக உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்களை அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு உள்ளார். இதனால் அதிமுக என்ற ஒரு கட்சி மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கா, அல்லது அந்த கட்சியில் பிளவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. அதற்கான உங்களுடைய கருத்து என்ன? நல்ல கேள்வி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் அதனை தொடர்ந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற முன்னணி கட்சிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சிம்ம சொப்பனமாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட ஒரு கட்சி இன்றைய தினம் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வரும் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மரியாதைக்குரிய எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கைகளால் ஒரு தர்ம சங்கடமான ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை. இதை மனசாட்சி உள்ளவர்கள் யாரும் மறுப்பதற்கில்லை. நீங்கள் கேட்கலாம், எந்த அடிப்படையில் இந்த கருத்தை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். பொதுவாக ஒரு கட்சி அல்லது இயக்கம், அமைப்பு, அது எதுவாக இருக்கட்டும், அது வளர வேண்டுமென்றால், மக்களை சென்றடைய வேண்டுமென்றால் புதிதாக உறுப்பினர்களை சேர்ப்பார்களே ஒழிய கட்சியிலிருந்து யாரையும் நீக்க மாட்டார்கள். அப்படி அவர் ஏதோ தவறுதலாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாலோ அல்லது ஒரு தவறாக நடந்திருந்தாலோ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்து மன்னிப்பு அளித்து மீண்டும் கட்சியில் பணியாற்ற வாய்ப்பு கொடுப்பார்கள். ஆனால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரே நோக்கத்தில் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்காமல், அவர்களிடம் விளக்கம் கேட்காமல் கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குவது என்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இதனால் ஏற்கனவே அந்த கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்து வருகிறது என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர்களுடைய நடவடிக்கையில் அது அந்த கட்சியை மேலும் வலுவிழக்க செய்திருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. இதிலே ஒரு முக்கிய குறிப்பிடத்தகுந்த அம்சம் என்னவென்றால், இப்பொழுது பலரும் பேசிக்கொள்வது போல திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்பதில் பெரும்பாலும் மாற்று கருத்து இல்லை. காரணம், அதை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், பல ஊடகங்களிலும் அந்த செய்தியில் வெளிவந்திருக்கிறது. பல கருத்து கணிப்புகளும் அதை தெளிவாக்கிறது. மக்கள் இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், நான் முதல்வன், இப்படி எண்ணிலடங்கா திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவம், உங்களுடன் ஸ்டாலின், இப்படி எண்ணிலடங்கா திட்டங்கள் மூலம் மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் என்றால் அது முற்றிலுமான ஒரு உண்மை. எனவே அந்த அடிப்படையில் மக்கள் மீண்டும் இந்த அரசை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருப்பதால்தான் அந்த கருத்து கணிப்புகள் மூலமாகவும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆங்காங்கே பேசிக்கொள்வதை பார்த்தால் ஒரு தெளிவு பிறக்கிறது. இந்த நேரத்தில் கட்சியை எப்படி பலப்படுத்துவது, திராவிட முன்னேற்றக் கழகத்தை எப்படி சமாளிப்பது என்பதை விட்டுவிட்டு தனக்கு பிடிக்காதவர்கள், தனக்கு எதிராக கருத்து சொல்வர்கள் எல்லாம் கட்சியிலிருந்து நீக்குவது போன்ற ஒரு செயல்களில் தொடர்ந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனுடைய விளைவு பல பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஐக்கியமாக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். இதில் என்ன நடக்கப் போகிறது என்றால்,
தமிழக வெற்றிக் கழகம் 2வது இடத்திற்கு வருவதற்கு அல்லது எதிர்க்கட்சியாக வருவதற்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிவகுத்து கொடுக்கிறார்களோ என்ற வலுவான ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது.